ஐயோ என் பொண்ண ஒரு சின்ன பண்ணுதாடைய. எந்த தாய்க்கும் இப்படி ஒரு இழப்பு நிகழக்கூடாது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுங்க. வீட்டுக்கு நாங்க இங்க வாடகைக்கு இருந்தோம். ஸ்கூலுக்குன்னா சாயங்காலம் எப்பவுமே வீட்டுக்கு வர மாதிரி தான் ஆட்டோ புக் பண்ணி தான் நாங்க போவோம். திடீர்னு இப்ப நேரத்துக்கு கொஞ்சம் கூட நினைக்கிறீங்க. தேவதையாய் துள்ளி குதித்த 13 வயது சிறுமி விபத்து நடந்த பகுதியிலேயே உயிரிழப்பு. கோவை உக்கடம் பகுதியை சேர்ந்த பாலன் மற்றும் சாவித்ரி தம்பதிக்கு 13 வயது மகள் இருந்திருக்காங்க. தூய்மை பணியாளரா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைய நல்லா படிக்கணுங்கிற கனவோட வாழ்ந்திருக்காங்க. மாநகராட்சி பள்ளியில 9ஆம் வகுப்பு படிக்க வச்சிருந்திருக்காங்களா. ஸ்கூல் முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அங்கிருந்து ஆட்டோல போறதுக்காக அந்த சிறுமி நடந்து சென்றதா கூறப்படுது. அப்போ எதிரில வந்த டாடா ஏசி வாகனம் ஒன்று இந்த சிறுமி மேலேயே மோதி சம்பவ இடத்திலேயே அவங்க உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 13 வயது குழந்தையோடைய உயிரிழப்பு அந்த பகுதியிலேயே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.